எல்லோருக்கும் நாளை வெற்றி நிமிட சேனலுக்கு வரவேற்கிறேன். இது பார்த்தீங்கன்னா துவரக்காடு, துவரம் செடி. என் கையில் பிடிச்சிங்க பாருங்கள், துவர செடி இப்போ தான் பூ பூத்துருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூ இருக்குது பாருங்கள். இது இந்த பூவில் தங்க சத்து நிறையா இருக்குது. இதை பூவை ஒரு கைப்பிடி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புல தங்க சத்து சேரும். சரிங்களா? இதுதான் துவரைக்காடு, துவர செடி. நம்ம வீட்டில் அன்றாடம் சாம்பார் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, துவரம் பருப்புன்னு கடையில் வாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த செடி. பாருங்கள், செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கீழே பாருங்கள், பாருங்கள். இதுதான் துவரைக்காடு, துவரை செடி. பாருங்கள், வந்துருக்கு பாருங்கள். இந்த காடு முழுக்க பூத்துருக்கு பாருங்கள். அப்படியே மஞ்சளா இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூத்துருக்கு துவரை செடி. இதுதான் பாருங்கள் காய். இந்த காய் பாருங்கள், இது காய். கையில் பார்த்தீங்களா காய். இந்த காயை நம்ம பச்சையாக சாப்பிட்லாம். சரிங்களா? பச்சை உரித்து சாப்பிட்டோம்னா ஆண்களுக்கு ரொம்ப விசேஷம். நீர்த்த விந்து கட்டும். ஏதாவது விந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக ஓடும். அதுக்கு 20 காய் வெறும் காலெலாம் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு அவங்களுடைய விந்தானது நல்லா கஞ்சி போல் கெட்டி ஆகிடும். சரிங்களா? இது மகத்துவம் இருக்குது. இது பாருங்கள், இதான் நெத்து. இதை உடச்சோம்னா உள்ள பருப்பு இருக்குது பாருங்கள். இதான் பருப்பு விதை. பார்த்தீங்கன்னாக்கா தெரியுங்களா? இதுதான் விதை. இது விதை. இந்த விதையை நம்ம மண்ணு கட்டி ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு தோரம்பருப்புன்னு கடையில் வச்சு விற்கிறாங்க. இதுதான் தோரம்பருப்பு செடி. இதில் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது. புரியுங்களா? நம்ம இதில் பருப்பாக கலந்து நெய் ஊற்றி சாப்பிட்லாம், சாம்பார் போடலாம். கல்யாண வீட்டு சாம்பார் கம்மான்னு மணக்கம். அதுக்கு காரணம் தோரம்பருப்பு தான். ரைட்டுங்களா? இதுதான் தோரம்பருப்பு செடி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தோற்பு சக்தி நிறையா இருக்குது. சுகர் உள்ளவங்கள இந்த பூவை எடுத்து இந்த பூ பாருங்கள். இதான் பூ. இந்த பூவை எடுத்து நீங்கள் ஒரு 10 பூ 20 பூ எடுத்து நீங்கள் டம்ளர் ஊற்றி காய்ச்சி குடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை உடம்புல உஷ்ணம் குறையும். அந்த நீர்த்து போன விந்து கட்டும். சரிங்களா? அப்புறம் ஆண்மை பெருக்காமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இதுக்கு பேர் துவரை செடி. மஞ்சப்பூவில் பார்த்திங்கன்னா தங்க சத்து நிறையா இருக்குது. இந்த பாருங்க, தங்க சத்து நிறையா இருக்குது. இது ஆண்களுக்கு ரொம்ப விசேஷம். அந்த பச்சை காயை சாப்பிட்டாலும் விசேஷம். பூவை தண்ணியாக வச்சு ஜூஸ் வச்சு குடித்தாலும் விசேஷம். உடம்புல உஷ்ணம் குறைஞ்சி அந்த தண்ணியாக வர விந்தை, நீத்து போன விந்தை கட்டும். ஆண்மை பலம் பெருகும். நீங்கள் நாளை வெற்றி நிமிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.